Good morning students. இந்த வீடியோல நம்ம Euclid's division algorithm பார்க்க போறோம். Algorithm அப்படினா அந்த ஏற்கனவே Euclid's division lemma பார்த்திருக்கோம் இல்லையா, அதவே ரிப்பீட்டடா யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் algorithm. அப்படி algorithm யூஸ் பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து HCF கிடைக்கும், highest common factor. அதோட procedure என்ன அப்படினா இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, Euclid's division algorithm provides the easier way to compute the highest common factor of two given positive numbers. சரியா? Then இதுக்கு வந்து ஒரு theorem சொல்றாங்க. பாருங்க, if a and b are positive integers such that a equal to bq plus r, then every common divisor of a and b is a common divisor of b and r and vice versa. So இந்த theorem repeatedா யூஸ் பண்ண போறோம். பாருங்க, அதுக்கு ரிலேட்டடான algorithm step by step சொல்றாங்க. To find HCF of two positive integers a and b where a greater than b. So HCF find out பண்றதுக்கு என்ன procedure னு first பார்க்கலாம். Using Euclid's division lemma யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a equal to bq plus r. இதுல r ஓட condition 0 less than or equal to r less than b. less than modulus b வரும். சரியா? less than modulus b where q is the quotient, r is the remainder. இப்போ r equal to 0 அப்படினா bங்கிறது தான் HCF. Suppose r is not equal to 0 அப்படினா again இப்போ வந்து a bங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம b மட்டும் எடுத்துட்டு வரோம். b equal to அடுத்தது rq plus r1. so repeatedா அப்ளை பண்றோம் அவ்வளவுதான். Suppose r1 0 வந்துச்சுனா இங்க இருக்கிற r தான் HCF. Suppose not equal to 0 னா again division lemma அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். சரியா? ப்ரொசீஜரை பார்க்கறத விட ப்ராப்ளம் பார்த்தா தான் ஈஸியா புரியும். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. The above algorithm will always produce remainder 0 at some stage. Hence the algorithm should terminate. So repeatedா algorithm யூஸ் பண்ணும்போது remainder 0 கிடைக்கும். So remainder 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா algorithm அதோட terminate ஆயிடுது. அதுக்கு மேல algorithm நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. Then அடுத்த point, Euclid's division algorithm is a repeated application of division lemma until we get zero remainder. சரியா? So repeatedா division lemma யூஸ் பண்றதுக்கு பேரு தான் algorithm. சரியா? நம்மளுக்கு எது வரைக்கும் லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கணும்னா ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கணும். சரியா? Then HCF of two positive numbers is denoted by a comma b. So a comma b வந்து HCF find out பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி bracket குள்ள போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். Then HCF is called as greatest common divisor. HCF க்கு இன்னொரு நேம் வந்து greatest common divisor, HCF அல்லது GCD. சரியா? Then ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். If the HCF of 210 and 55 is expressed in the form 55x minus 325, find x. சரியா? இப்போ Euclid's division, by using Euclid's division let us find the HCF of numbers. So first நம்ம HCF find out பண்ணலாம். 210 equal to 55 into 3 plus 45. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 55 எடுத்துக்கணும். 55 equal to இந்த 45 கூட என்னாகும்? 45 into 1 plus 10. அடுத்தது இந்த 45 10 எடுத்துக்கிறோம். 45 equal to 10 into 4 plus 5. அடுத்தது இந்த 10 இந்த 5 எடுத்துக்கிறோம். 10 equal to 5 into 2 plus 0. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. 210 55 ஏற்கனவே ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. So 210 equal to 55 into 3 plus 45. அடுத்த ஸ்டெப்புக்கு எது போகும் அப்படின்னா இந்த 55 45 அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். 55 equal to 45 into 1. 45 into 1 45 plus 10 போட 55 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு எது போகும்? இந்த 45 இந்த 10 போகும். அப்ப 45 equal to 10 into 4 plus 5. அடுத்த ஸ்டெப்புக்கு எது போகும்? இந்த 10 இந்த 5 போகும். So 10 equal to 5 into 2 plus 0. இப்போ நம்மளுக்கு வந்து 0ங்கிற டேர்ம் ரிமைண்டரா கிடைச்சிட்டதுனால இதோட algorithm terminate ஆயிருது. So நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 210க்கும் 55க்கும் HCF என்னன்னா 5. இப்போ HCF வந்து 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ இந்த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. இதோட HCF வந்து 5. ஸோ
அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறோம். இதை இந்த சைடு கொண்டுட்டு வந்து ஆட் பண்ணிட்டு 325 இந்த சைடு கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டு 55ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு x ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரியா? தென் அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 and 572 leaving reminders 4 and 5 respectively. ஸோ நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் அதாவது HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இந்த ரிமைண்டர்ஸ் 4 and 5 கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ ரிமைண்டர் இல்லாமல் எடுத்துக்கிட்டு தான் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால இந்த 445க்கு 4 ரிமைண்டர், அதனால 4 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிருங்க. இந்த 572க்கு 5 ரிமைண்டர், அதை சப்ராக்ட் பண்ணிருங்க. இப்போ 441க்கும் 567க்கும் தான் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்க, 567 ஈக்குவல் டு 441 இன்டூ 1 பிளஸ் 126. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் போகும்? 441ம் 126ம் போகும். 441 ஈக்குவல் டு 126 இன்டூ 3 பிளஸ் 63. தென் அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த 126ம் 63யும் போகும். 126 ஈக்குவல் டு 63 இன்டூ 2 பிளஸ் 0. ஸோ இந்த இடத்துல 0ங்கிற டேர்ம் வந்துட்டதுனால 63 தான் நம்மளோட HCF. சரியா? 63 தான் நம்மளோட HCF. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரிசல்ட். இப்போ நம்ம HCF வந்து 2 நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். சப்போஸ் 3 நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துக்கலாம். இப்போ 3 நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் A, Bங்கிற 2 நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கு Dங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டு எகைன் இந்த Dங்கிற நம்பருக்கும் ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருந்த 3 நம்பர்ல Cங்கிற நம்பர் நம்ம எடுக்கலையா, அதை எடுத்துக்கிறோம். ஸோ Dக்கும் Cக்கும் எகைன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட் தான் வந்து HCF ஆஃப் 3 நம்பருக்குமே அதுதான் HCF. சரியா? பாருங்க, இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 504 ஈக்குவல் டு 396 இன்டூ 1 பிளஸ் 108. தென் அடுத்த ஸ்டெப்புக்கு 396ம் 108ம் போகுது. தென் அடுத்த ஸ்டெப்புக்கு 108ம் 72ம் எகைன் 72ம் 36ம். இந்த இடத்துல ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 36 தான் HCF. இப்போ இந்த 36 வந்து 636 கூட கம்பைன் பண்ணணும். தென் எகைன் ரிப்பீட்டடாக ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 12ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த 3 நம்பருக்கும் வந்து HCF வந்து நம்மளுக்கு 12. சரியா? இதுதான் நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, students.